உங்களுக்கு தெரியுமா? நம்மளோட பல்லுக்கு பதிலா வேற ஒரு செயற்கையான பல் வைக்கிறதுக்கு ரூ. 6,000 செலவாகுமா? அதே மாதிரி நம்மளோட இதயத்துக்கு பதிலா மாற்று இதயத்த பொருத்துறதுக்கு ரூ. 1,50,00,000 செலவாகுமா? செயற்கையா ஒரு இதயத்த வைக்கணும்னா, அதுக்கு ரூ. 80,00,000 வரைக்கும் செலவாகுமாமா? ஒரு கிட்னியோட விலை ரூ. 30,00,000 ஆகுமாமா? செயற்கையா நம்ம உடம்புல முடிய வளர வைக்கிறதுக்கு ரூ. 2,00,000 வரைக்கும் செலவாகுமாமா? நம்ப உடம்புல செயற்கையா விரல் வைக்கணும்னா ரூ. 1,50,000 செலவாகுமாமா? செயற்கையா கால் வைக்கணும்னா ரூ. 2,00,000 செலவாகுமாமா? கண்ணுக்கு லென்ஸ் பொருத்தணும்னா ரூ. 50,000 செலவாகுமாமா? எலும்புக்கு பதிலா இன்னொரு பிளேட் வைக்கணும்னா ரூ. 50,000 செலவாகுமாமா? கிட்னிக்கு ஒரு டைம் டயாலிசிஸ் பண்றதுக்கு ரூ. 3,000 செலவாகுமாமா? இதயத்த 1 மணி நேரம் செயற்கையா இயங்க வைக்கணும்னா ரூ. 45,000 செலவாகுமாமா? 1 மணி நேரம் செயற்கையா சுவாசிக்கணும்னா ரூ. 50,000 செலவாகுமாமா? 1 யூனிட் ரத்தம் வாங்கணும்னா ரூ. 2,000 செலவாகுமாமா? நம்மளோட உயிருக்கு மதிப்பே இல்லன்னு யாரும் சொல்ல முடியாது. நம்மளோட உயிருக்கு இவ்ளோ மதிப்பு இருக்கு. கோடி கோடியா செலவழித்து செயற்கை உறுப்புகள பொருத்துனாலும் என்னதான் அது இயற்கையான உறுப்புகள் மாதிரி செயல்படாது. அதனால தீய வழிகள்ல சென்று நம்மளோட உடல நாமளே சேதப்படுத்தாம, நல்வழியில சென்று நம்மளோட உடல் நிலைய நம்ம பாதுகாப்போம். நம்ம மேல அன்பு எல்லாத்தையும் வச்சிருக்க இறைவனுக்கே புகழ் அனைத்தும் அவருக்கே நன்றி சொல்வோம். நம்மளோட உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் பாதுகாப்போம்.